நீங்க ஒரு பிரேக் அவுட்ல ஒரு ட்ரேட் எடுத்து, அது நெறைய டைம் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருந்துச்சு அப்டின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த 2 முக்கியமான கான்செப்ட் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னா, இதுக்கு அடுத்தது நீங்க அத வந்து தவிர்க்க முடியும். அதே மாரி ஒரு மீனிங்ஃபுல்லான ட்ரேட வந்து நீங்க எக்ஸிக்யூட்டும் பண்ணலாம். ஸோ அதத்தான் என்ன, ஏது அப்டிங்கிறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, ப்ளீஸ் இப்பமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸோட வீக்லி டைம் ஃப்ரேம் சார்ட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ ஜென்ரலா வந்துட்டு இந்த இடம் வந்து பிரேக் அவுட் ஆகுது. பிரேக் அவுட் ஆகும்போது நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல வந்து அவங்க வந்து பை பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும்போது, அந்த ஃபியர்ல என்ன பண்ணிருவாங்க, குளோஸ் பண்ணிருவாங்க. இது வந்து ஒரு செட்டு. இதுக்கு அடுத்து ஓகே மார்க்கெட் கீழ வந்துருச்சு. இங்கேருந்து கரெக்ஷன் முடிஞ்சுச்சு. திருப்பி மேல போய் குளோஸ் ஆகுதுல்ல. நம்ம திருப்பி என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுவாங்க. அங்கேருந்தும் மார்க்கெட் எகைன் என்ன ஆகுது, க்ளோஸ் ஆயிட்டு திருப்பி கீழ வந்துருது. அப்போ ஒன்ஸ் அகைன் வந்து என்ன ஆகுது, ஸ்டாப் லாஸ். அப்போ இத பார்த்தோனே என்ன பண்ணிருவாங்கன்னா, இல்ல இது வந்து வொர்க் அவுட் ஆகாது. இனிமேல் இது நம்ம பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத பத்தி தான் அவங்க யோசிப்பாங்க. பட் ஒன்ஸ் ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்க இருந்து மார்க்கெட் போயிருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இப்போ இந்த ஒரு என்ட்ரில வந்து நம்ம பார்க்கும்போது, இந்த ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ்லேருந்து என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் உங்களுக்கு மேல போய் பிரேக் அவுட் ஆயிருக்கு. கரெக்ட்டா? அப்போ இந்த ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ்ல, அதாவது நான் ஸ்பெசிஃபிக்கா எங்க சொல்றேன் அப்படின்னா, இந்த ஒரு ஜோன்ல தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு மேஜரான பையிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. கரெக்ட்டா? அதனால தான் இங்கிருந்து இவ்வளோ தூரம் மார்க்கெட் போயிருக்கு. கீப் ஆன் பையிங்ல போகும்போது இது பிரேக் அவுட் ஆயிருக்கு. பட் இந்த இடத்துல அது சஸ்டெயின் பண்ணல. ஓகே. ஒன்ஸ் நீங்க இத வந்து நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் அந்த பிரேக் அவுட் பார்த்ததுக்கு அடுத்து நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, எங்க இருந்து இந்த மாரி போயிருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்குறீங்க. இந்த இடம் தெரிஞ்சிருச்சு. இப்போ இதில இந்த மாரி விக் இருந்துச்சுன்னா, நீங்க விக் வந்து மார்க் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து லோ தான் இருக்கு. இந்த இடத்துல ஸ்விங் லோ தான் இருக்குன்னா, அந்த ஸ்விங் லோ வந்து லைனா மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இத நீங்க என்ன பண்ணிரணும், இந்த மாரி எக்ஸ்டெண்ட் பண்ணிரணும். ஓகே. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு, நீங்க அதுக்கு அடுத்து பொறுமையா வெயிட் பண்ணணும். இதுதான் வந்து 2வது விஷயம். இப்ப இதுல வந்து என்னன்னா, நம்ம வந்துட்டு வெயிட் பண்றோம். இதுல எந்த இடத்துலயுமே பாருங்க, உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் இந்த ஜோன் பக்கத்துல வருது மார்க்கெட்டு. பட் மார்க்கெட் என்னன்னா, அந்த ஜோன டச்சே பண்ணல. கரெக்ட்டா? அப்போ இந்த லெவல்ல கூட மார்க்கெட் வந்து அத டச் பண்ணல. அண்ட் தென் மார்க்கெட் ஒரு லெவல்ல என்ன ஆயிருக்குன்னா, கம்ப்ளீட்டா கீழ க்ளோஸ் வச்சிருக்கு இதுக்குள்ள. இந்த இடத்துல நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்டின்னா, மார்னிங் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. இப்ப இந்த மார்னிங் ஸ்டாருமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம சிம்பிளா என்ன பண்ணுவோம்னா, எப்படி இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்டின்னா, இப்ப மார்க்கெட் வந்து இது மார்னிங் ஸ்டார்ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப இந்த கேண்டில் வந்து வீக்லில க்ளோஸ் ஆகுற வரை நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். கரெக்ட்டா? அப்ப நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, மார்க்கெட் வந்து இந்த ஹை இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஹைய தாண்டி மார்க்கெட் எப்போ க்ளோஸ் ஆகுதோ, அது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். அப்போ இந்த ஒரு பர்ட்டிகுலர் வீக்ல தான் வந்து என்ன ஆயிருக்கு, அது வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நெக்ஸ்ட் வீக் வந்து அது ஓப்பன் ஆகும்போது நம்ம என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். இப்போ இங்கேருந்து மார்க்கெட் என்ன இருக்கு, மேபி இது ஓப்பனிங்ல என்ட்ரி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 17த் ஏப்ரல்ல. அப்போ இங்கிருந்து மார்க்கெட் வந்து அந்த பர்ட்டிகுலர் டேல வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் சொல்றேன். இப்போ இங்க என்ட்ரி வச்சிருக்கோம் அப்படின்னம்னா மார்க்கெட் அந்த ஒரு பர்ட்டிகுலர் வீக்ல 4% டவுன். பட் நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சிருப்போம்? இதுக்கும் கீழ தான் இருக்கும். அப்போ இங்கிருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் நமக்கு மேல போயிருக்கு? ஆல்மோஸ்ட் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு 19% அப்படிங்கிற மாரி மார்க்கெட் மேல போயிருக்கு. தட் இஸ் ஃபைன். இப்போ இங்கிருந்து இது போறதுக்கு எடுக்கப்பட்ட டைம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கலாமே. இப்போ அதுக்கு வந்து இங்கிருந்து ஓகேவா? இந்த லெவல்ல இருந்து இந்த லெவல் வரைக்கும் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னம்னா, கிட்டத்தட்ட நமக்கு வந்து 119 நாள் வந்து எடுத்திருக்கு. அப்போ மோர் தென் 3 மந்த்ஸுக்கு மேல இந்த ட்ரேட் வந்து ஹோல்ட் ஆயிருக்கு. பட் இது எங்க வந்து எகைன் நின்றுருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ப்ரீவியஸா நம்ம எந்த இடத்துல வந்து முன்னாடி வந்து லெட்ஸ் சே வந்து ஸ்டாப் லாஸ் குடுத்தோமோ, சேம் லெவல். இப்போ உங்களுக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் ஓகே. நம்ம வந்து 10% ரிஸ்க் எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து 20% அப்படிங்கிற மாரி நமக்கு வருது அப்படிங்கும்போது, இது வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இது வந்து இங்க மட்டும் தான் இப்படியானா கிடையாது. இப்போ இதே இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா, இது ஜஸ்ட் வந்து டெலீட் பண்ணிட்டு, இப்போ இது வந்து சேம் ஸ்டாக் தான். 2 வீக்ஸ் டைம் ஃப்ரேம்ல நான் எடுத்திருக்கேன். ஓகே. இப்போ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. சிம்பிளா வந்துட்டு இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு? பிரேக் அவுட் ஆயிருக்கு. கரெக்ட்டா? பிரேக் அவுட் ஆனோனே சில பேர் வந்து இந்த இடத்துல பை பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் மார்க்கெட் மேல போகுதுன்னே வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல எத்தன பேர் புக் பண்ணியிருப்பாங்க? ஏன்னா ரிஸ்க் டு ரிவார்ட் வந்து மேட்ச் ஆயிருக்காது. அண்ட் நம்ம வந்து கொஞ்சம் லாங் டெர்ம்ல எடுக்கிறோம். ஒரு 3 டூ 4 மந்த்ஸ் ஹோல்ட் பண்ண போறோம் அப்படின்னம்னா, உடனே நம்மளால எக்ஸிட் பண்ணவும் முடியாது. அப்போ இந்த இடத்துல என்னன்னா ஹோல்டு பண்றாங்க. இப்போ அகைன் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுது. ஆனா
இப்போ நான் முன்னாடி சொன்ன அதே இத எடுத்துக்கங்க. ஒரு எக்ஸாம்பிள்க்கு இப்படி வச்சுக்கங்க. மார்க்கெட் இந்த இடத்துல 2 வீக்ஸ் டைம் ஃப்ரேம்ல என்ன ஆகுதுன்னா, க்ளோஸ் வைக்குது. ஓகே. இப்ப இங்கிருந்து மார்க்கெட் க்ளோஸ் வைக்குது இல்லையா? அப்ப எந்த இடத்துலருந்து பையிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த இடத்துல இருந்து தான் பையிங் வந்து என்ன ஆயிருக்கு? ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபைன். இப்போ இந்த இடத்துல நீங்க எகைன் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து கீழ வந்திருக்கு. பட் இந்த ஜோன தாண்டி மார்க்கெட் கீழ போகல. அப்போ என்னன்னா நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கடுத்து மார்க்கெட் கீழ ஓப்பன் ஆயிருக்கே தவிர, எகைன் ஃபர்தரா கீழ போகல. எகைன் நம்ம வெயிட் பண்றோம். வெயிட் பண்ணி பார்க்கும்போது ஒன்ஸ் அகைன் மார்க்கெட் என்ன ஆகுது? நமக்கு 2 வீக்ஸ் டைம் ஃப்ரேம்ல வந்துட்டு கிரீன் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகுது. இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடம் வந்து பார்த்தீங்கன்னா, டோஜியா வந்து இருக்கு. ஓகே. இப்போ ஒரு டோஜி வந்துச்சு அப்படின்னா, நமக்கு நெக்ஸ்ட் கேண்டில் ரொம்ப முக்கியம். இப்ப இந்த நெக்ஸ்ட் கேண்டில் என்ன வருது அப்படிங்கிறத பொறுத்து தான், அது பையா, செல்லா அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். கரெக்ட்டா? இப்போ இந்த கேண்டில் முடியும் போதே நமக்கு என்ன தெரிஞ்சிரும் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இது வந்து பை தான் அப்படிங்கிறது தெரியும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட என்ட்ரிய வந்து இந்த கேண்டில் குளோசிங்லயே வைப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, டோஜிக்கு அடுத்த கேண்டில் தான் முக்கியம். அதுக்கு அடுத்து கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ண மாட்டோம். அப்போ இந்த வீடியோல நம்ம 2 முக்கியமான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஒண்ணு என்னன்னா, நான் வந்து ஹையர் டைம்ஸ் ஃப்ரேம் யூஸ் பண்ணி, இப்ப வீக்லியோ, இல்ல வந்து மந்த்லியோ, இல்ல டெய்லியோ, இல்ல 2 வீக்ஸோ நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, ஒரு பிரேக் அவுட்ட பார்த்த உடனே, நான் வந்து உள்ள போய் டக்குன்னு என்ட்ரி எடுக்காம, நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் ஜஸ்ட் அந்த பையிங் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, அத வந்து ஒரு ஜோனாவோ, ஒரு சப்போர்ட் லெவலாவோ மார்க் பண்ணிட்டு, ஒன்ஸ் அகைன் மார்க்கெட் அந்த இடத்துக்கு வந்து, அங்க எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஸ்டிக்ஸ்ல குடுத்துச்சு அப்படின்னா, தென் என்னோட ட்ரேட்ஸ நான் பிளான் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு டேக் அவே. என்னன்னா, இப்ப இது வந்து சில பேர் என்ன யோசிப்பீங்கன்னா, இது வந்து முடிஞ்ச சார்ட்டு. ஸோ தட் வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. சி முடிஞ்ச சார்ட்டு, இல்ல வரப்போற சார்ட்டு அது வந்து மேட்டரே கிடையாது. என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு சார்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கும் புரியும். இப்ப நான் இதுல வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, இது வந்து ஒரு சார்ட், ஒரு ஸ்டாக்ல நம்ம பார்த்தது. அப்போ இந்த மாரி ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் இருக்கு. கரெக்ட்டா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்டாக் இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ அதனால வந்து என்னன்னா, இது வந்து ஒரு டோர் மாரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஒரு வே. இது வந்து இப்படி யூஸ் ஆகலாம் அப்படிங்கிறத நான் இங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்றேன். ஓகே. இப்போ இன்னொரு முக்கியமான இது வந்து இதுல டவுட் வரும். என்னன்னா, இப்ப வீக்லில நான் பண்ண போறேன், ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னா, ஷேர்ஸுக்கு வந்து நான் வந்து டெலிவரி எடுக்கணும் அப்படின்னா, நான் ஃபுல் கேஷ் கட்டணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். கரெக்ட்டா? பட் என்ட்ட கேப்பிட்டல் வந்து ஒரு ரீசனபிளான கேப்பிட்டல் நான் வச்சிருக்கேன். நான் வந்து ஃபுல் கேஷ் அதுக்கு குடுக்க முடியாதுன்னு நீங்க ஒரு வேளை யோசிச்சீங்க அப்படின்னா, ஸோ நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இதுல உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். ஒண்ணு ட்ரேடிங். அதாவது நம்ம வந்து இன்ட்ராடே பண்றது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிங். இது வந்து நம்ம ஃபுல் கேஷ் குடுக்குறது. இப்ப இதுக்கு இடையில ஒண்ணு இருக்கும். அத எம்டிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி. இப்ப இதுல புரோக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு வந்து லிவரேஜ் குடுப்பாங்க. இன்வெஸ்டிங்க்கே. ஓகே. ஸோ கேரி ஃபார்வர்ட் பண்ணி சிஎம்சிக்கே வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த பர்ட்டிகுலர் மார்ஜின் வந்து குடுப்பாங்க. ஆனா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு இப்படி எடுத்துக்கலாமே. ரூ. 1000 ஸ்டாக்கு நம்ம அதுக்கு ரூ. 300 குடுத்தா போதும். பேலன்ஸ் இருக்கிறது புரோக்கர் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்க. அப்ப என்ன ஆச்சு? பேலன்ஸ் வந்து ரூ. 700 அவங்க குடுக்குறாங்களா, அந்த ரூ. 700க்கு பெர் டேக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணுவாங்க? சார்ஜும் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நீங்க என்ன பண்ணிக்கணும்னா புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து இன்ட்ராடேவோ, இல்ல ஆப்ஷன்ஸோ நான் பண்ண வேண்டாம்னு நான் யோசிக்கிறேன். ஆனா ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்ல பண்ணணும். கொஞ்சம் சேஃபா நான் ப்ளே பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா லிமிட்டடான கேப்பிட்டல் நான் வச்சிருக்கேன். அத வச்சு நான் எப்படி யூஸ் பண்ணலான்னா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, வீக்லி டைம் ஃப்ரேம் ஆர் 2 வீக்ஸ் வந்து எனி ஸ்டாக்ஸ் நீங்க எடுத்து நீங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ட்ரேட் பண்றத பத்தி யோசிக்கலாம். நெக்ஸ்ட் யோசிக்கும் போதுமே, ஃபுல் கேஷ் வேண்டாம், நான் குடுக்க வேண்டாம்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, எம்டிஎஃப் வழியா நான் போலான்ட்டு இருக்கேன்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதுல எம்டிஎஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதில போம்போது உங்களுக்கு லிவரேஜ் கிடைக்கும். அந்த பர்ட்டிகுலர் லிவரேஜ் அவங்க எவ்வளோ கேஷ் உங்களுக்கு குடுக்குறாங்களோ, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதையும் நீங்க ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ இப்போ இதுதான் இந்த இந்த பர்ட்டிகுலர் ட்ரேடிங்கோட ஒரு கம்ப்ளீட் திங். நம்ம வந்து எப்படி வந்து பிரேக் அவுட்ல எடுத்து, அதில வந்து அடிக்கடி நம்ம ஸ்டாப் லாஸ் குடுக்குறோம். அதை எப்படி தவிர்க்கலாம்? இது வந்து ஆல்ரெடி நீங்க வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்ல ஒரு வேளை உங்களுக்கு பேக் டூ பேக் வந்து ஸ்டாப் லாஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கு அடுத்து உங்களுக்கு அடிக்குது அப்படின்னா, இந்த மெத்தட் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேக் டெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட ட்ரேடிங்ல இம்ப்ளிமெண்ட் பண்றத பத்தி திங்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் வந்து
இந்த மாரி இன்வெஸ்டிங் தான் பண்ணணும். ஒரு ஸ்விங்ஸ் மாரி தான் நானும் பண்ணலான்ட்டு இருக்கேன். பட் எனக்கு வந்து கேப்பிட்டல் தேவைப்படுது அப்புட்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம வந்து எம்டிஎஃப் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ நம்ம ஒரு பர்ட்டிகுலர் ஷேர் வாங்க போறோம் அப்டின்னா, அதுக்கு வந்து லெட்ஸ் சே 1,00,000 தேவைப்படுதுன்னா, என்ட்ட 1,00,000 இருக்கு. பட் என்னன்னா, எல்லாத்தையும் கொண்டு போய் அதில போட முடியாதுன்னு நீங்க யோசிச்சீங்க அப்டின்னா, அதுக்காக நம்ம கொஞ்சம் அளவா வந்து எம்டிஎஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எம்டிஎஃப் வந்து 2 சைட்லயுமே வேலை செய்யும். அது நீங்க மைண்ட்ல வச்சுக்கங்க. இப்போ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்தாலும் அந்த சைடு அதிகமா வர மாரி தெரியும். லாஸ் போச்சுனாலுமே உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்டின்னா அதிகமா வரும். ஸோ அதனால வந்துட்டு எம்டிஎஃப்ப நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. ஒருவேளை இந்த எம்டிஎஃப்ப எப்படி கரெக்ட்டா யூஸ் பண்ணணுங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கு அப்டின்னா, அத வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து எம்டிஎஃப் அப்படிங்கிறத சொல்லுங்க. டைப் பண்ணுங்க. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணலாம்? நம்மகிட்ட ஒரு கேப்பிட்டல் இருக்கு. அதுக்கு இந்த எம்டிஎஃப்ப நான் எப்படி யூஸ் பண்ணணும்? அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். ஸோ அது இந்த கம்ப்ளீட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிருங்க. அதேமாரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ இது வந்து தன்ல அவைலபிளா இருக்கு. ஸோ தன் அக்கவுண்ட் ஓப்பனிங்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் டுடே கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க் யூ.